ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து வேகமாக ஸ்டிச் பண்ணலாம், எந்த குழப்பமும் இல்லாமல் அளவுகளை சரியாக எப்படி வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, ஆம்கோல் கிட்ட அப் அண்ட் டவுன், அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு கிட்ட எப்படி அப் அண்ட் டவுன்லாம் வராமல் கப் ஷேப் வந்து எப்படி ஷார்ப்பாக வைக்கிறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைத்து தோழிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை அடுத்த ஒரு யாருக்காவது ஷேரிங்காகவும் இல்லை அடுத்த ஒரு எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது வந்து கைக்கிட்ட ஜாயிண்ட் வருது அப்படின்னா மெயின் பீஸில் ஜாயிண்ட் வந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு லைனிங் பீஸில் ஜாயிண்ட் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம எந்த பீஸ் எல்லாம் ஜாயிண்ட் வருதோ அப்போது அந்த ஜாயிண்ட் பீஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தைச்சிக்கங்க. அப்படியே தைக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பார்ட் வந்து தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக வந்து கைக்கு வந்து நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து நான் தைக்க வேண்டிய ப்ளவுஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் தைக்க வேண்டிய ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா கைக்கிட்ட ஆம்கோல் கிட்ட மட்டும்தான் ஜாயிண்ட் வரும். ஸோ அந்த இடத்த மட்டும் ஜாயிண்ட் வந்ததுன்னா அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கை அட்டாச் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம வந்து டாட் பிடிக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம். அப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் ஒரு தடவையாக எடுத்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதை விட நம்ம எந்தெந்த பீஸுக்கெல்லாம் லைனிங் அட்டாச் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பீஸ், அதாவது பேக் பீஸ்னால் பேக் பீஸ் வச்சு லைனிங் அட்டாச் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் பீஸ்னால் ஃப்ரண்ட் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கும்போது நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற டைம் வந்து தான் ஆகும். அதாவது நார்மல் ப்ளவுஸ் நம்ம 30 மினிட்ஸில் தைக்கிறோன்னா இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம எவ்வளோ வேகமாக தைக்க முடியுமோ அதேமாரி பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம ஒரு பார்ட்டு தைக்கும் போதும் நம்ம வந்து நூல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூல் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ண உடனே ஓல்டு மிஷினாக இருந்ததுன்னா இல்லை வந்து பழகின மிஷினாகவே இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு டைம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு பீஸ் தைச்ச உடனே கண்டினியூவாக அடுத்த பீஸை மேலே வச்சு நீங்கள் தைக்க ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பார்ட் வந்து தைக்கிறதுக்கு குழப்பம் இல்லாமல் இருந்ததுன்னா மட்டும்தான் நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை ஒவ்வொரு பார்ட்டாக தைச்சா தான் புரியும். ஒரு சிலவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் இது வந்து நான் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன் கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்தது தைச்சி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு பழகிடும். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது இவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறதுலாம் மனசில் தோணாமல் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ப்ளவுஸில் சாரீ வந்து பட்டு சாரீக்கு தைக்கிற ப்ளவுஸ் மட்டும்தான் நம்ம வந்து லைனிங்லாம் வச்சு அட்டாச் பண்ணி தைப்போம். அதுக்கப்புறமேட்டா இப்போ சாரீலே அட்டாச்சாக வந்த உடனே அப்போ தான் நம்ம வந்து சாரீக்கு வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணி தைக்கிறோம். ஸோ அப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முதல்ல நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற டைம் தான் ஆகும். இப்போ எல்லா சாரீக்கும் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நார்மலாக காட்டன் எடுக்காமல் லைனிங் தான் மேக்ஸிமம் லைனிங் வச்சு தைக்கிற மாதிரி சாரியோடைய நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வந்துடுது. அப்போ நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்பீடையும் நம்ம வந்து மாற்றிக்கணும். அப்படி மாற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஃபாலோ பண்ண அதுவே எனக்கு ஒரு பழக்கம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த ப்ளவுஸை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் அப்படியே வந்துட்டு நான் வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முடிக்கிற வரைக்குமே நான் மேக்ஸிமம் நூல் கட் பண்ண மாட்டேன். அடுத்தடுத்து வந்து எப்பயாவது ஒரு தடவை வந்து நீடில்லேருந்து நூல் கட் ஆகிட்டால் மட்டும்தான் அதை கோக்குறதுக்கு நான் வந்து கொஞ்சம் ட்ரை
பண்ணுவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நூல் கட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணவே மாட்டேன். இப்படி தான் வந்துட்டு கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். நம்ம எப்பயுமே வந்து பட்டி பீஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா டாட் பிடிச்சதுக்கப்புறமா அதோட உயரத்தையும் நீளத்தையும் அளந்து அதுக்கப்புறமா கட் பண்ணுவோம். அப்படி கூட நீங்கள் வந்து பட்டி பீஸ்க்கு மட்டும் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் எடுத்து பண்ணலாம். பட் அதுவே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னா வச்சு அட்டாச் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் வச்சு லைனிங்கில் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் அப்படி தான் ஒவ்வொரு பீஸையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள். இதை மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு பீஸையும் வந்து ஜாயின் பண்ணும்போது பொறுமையாக வந்து லைனிங் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிடுவேன். அடுத்தது நம்ம வந்து எந்தெந்த பீஸ்லாம் வந்து லைனிங் மேலே அட்டாச் பண்ணணுமோ அதே மாதிரி நான் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் உங்கள் கூட முக்கியமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பீஸும் லைனிங் பீஸும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் அதிகமாக மெயின் பீஸ் வச்சுட்டு லைனிங் பீஸ் நம்ம எப்பயும் கரெக்டான அளவு வச்சு அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு தடையும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு சிசர் எடுத்து அதோட எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருப்போம். அப்படி பண்ணாதீங்க. ஃபுல்லாக லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் வந்துட்டு அதோட சரியான லைனிங் பீஸோட அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ நம்ம எல்லா டைமும் சிசர் எடுத்து கட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியமும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டைமிங் வந்து ஓரளவுக்கு சேவும். இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று தேவைப்படுதுன்னா மனிதர்களுக்கு டைமிங் தான் தேவைப்படுது. ஸோ அந்த டைமிங்கை நம்ம எந்த அளவுக்கு வந்து செய்கிற வேலைகளில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கான ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு வந்து ரிப்ளேவாக வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஹூக் காட்டுற டைமிங்க்கு வந்து நம்மளுக்கு டைமிங் வந்து சேவாக வரும். நம்ம 1 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஹூக் கட்டுற அந்த 1/2 hour வந்து நம்மளுக்கு இது மாதிரி சிசர் எடுத்து கட் பண்ணுறது. நீங்கள் சின்னதாக இதெல்லாம் ஒரு டைமிங் பாப்பா, இதெல்லாம் நம்ம வச்சுட்டு நம்ம கடன்னு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு டிப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு இந்த சின்ன விஷயங்கள் கூட நம்ம கூட வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு அதுவே பழக்கமாகி நம்ம வந்து இன்னும் வேகமாக நம்ம ஏற்கனவே நிறைய டைலர்ஸ் வந்து நான் இன்னும் நல்லா வேகமாக தைப்பேன், 20 நிமிஷத்தில் தைப்பேன், 30 நிமிஷத்தில் லைனிங் ப்ளவுஸ் முடிச்சிடுவேன், ஒரு மாடல் ப்ளவுஸை வந்து நான் 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். நிறைய பேர் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோவில் காமிக்கும்போது எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து வீடியோவில் வந்து கட் பண்ணாமல் அப்படியே காமிக்கவும் மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக அந்த இடம் வந்து எந்த இடத்துலையும் வந்து பிசுறு இல்லாமல் எக்ஸ்ட்ரா பீசஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிச்சிட்ருப்பாங்க. இன்க்ளூடிங் நானும் தான் வந்து சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் சிசர் எடுத்து கட் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து முதல்ல என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த சிசர் எடுத்து கட் பண்ணும்போது வீடியோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃபினிஷிங்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிட்ருப்பேன். ஆனால் நாளடைவில் நம்ம செய்கிற விஷயங்களை மட்டுமே நம்ம வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி என்னோடய விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றொன்றுத்தையும் நான் கற்றுக்கும் போதும் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும் இல்லை இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நானும் தெரிஞ்சுக்குவேன். இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்துட்டு நூல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவேன். நிறைய பேர் ஸ்லீவ் லைனிங் பீஸ் வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் அதாவது ஆம்கோல் கிட்ட நம்ம ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சுக்கு நம்ம உள்வெட்டு எடுப்போம். அந்த உள்வெட்டு வந்து ஃபஸ்ட்டே லைனிங்கில் கட் பண்ணாதீங்க. நான் எல்லாருக்கும் கொடுக்குற சஜஷன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மெயின் பீஸில் வந்து அட்டாச் பண்ணி திருப்பும் போது சம்டைம் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மாறி வந்துடும் அந்த உள்வெட்டு. அதனால் நீங்கள் லைனிங்கில் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்வெட்டு எடுங்க. அதே ட்ராயிங் தான் நம்ம பண்ணி
வரைய போகிறோம். பட் இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறமேட்டா எடுங்க. இல்லை நான் வந்து வெட்டி மட்டும்தான் கொடுப்பேன், என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க வந்து உள்வெட்டுலாம் எடுத்து கொடுத்தா தான் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து தெளிவாக தைக்கிறாங்க அப்படின்னா ஓகே தான். இல்லைன்னா அந்த இடத்துல நாச்சஸோ இல்லை வந்துட்டு டிசி மார்க்கோ போட்டு கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து தைக்கும் போது கரெக்டாக மாறி வரும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆம்கோல் கிட்ட வந்து இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, இல்லை பேக்கில் வந்து நல்லா பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த ப்ளவுஸை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதே தான் உள்வெட்டு எடுக்கிறத வந்து பேக் சைடு அட்டாச் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஃப்ரண்ட் சைடில் மாற்றி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்படி அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா துணி நிறையா இருக்கும், பேக் சைடில் வந்து கையை அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து இழுத்து பிடிச்சிட்ருக்கும். நம்ம அப்போவே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம் இந்த மிஸ்டேக்கை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த சின்ன சின்ன ஐடியா. கட் போடுறது, இல்லை டிசி மார்க் பண்ணுறது, இல்லை லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா கட் பண்ணுறது, இந்த விஷயங்களை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சிலவங்க வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு சைடில் ஸ்லீவை தவிர எக்ஸ்ட்ராவாக எனக்கு பாடி பீஸில் மீறுது, அப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து கம்மியாக கட் பண்ணிட்டேன்னா, இல்லை நான் இன்ச்சஸ் வச்சு தான் கட் பண்ணேன், ஆனால் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு எக்ஸ்ட்ரா மீறுது, இதனால் எனக்கு வந்து செஸ்ட் கிட்டேயோ இல்லை முதுகு கிட்டேயோ வந்து எனக்கு பீஸ் வந்துட்டு லூஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து சென்டரை மார்க் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மீந்தால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து கைக்கு எது பாடி பீஸில் என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் பீஸில் டாட் பிடிப்போம், அதோட அளவுகள் கூட கொஞ்சம் மாறுபடலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பட்டி பீஸ் வந்து எனக்கு ஒரு 1 இன்ச்சஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மீந்துடுச்சு அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமும் ஃபீல் பண்ணாதீங்க. பட்டி பீஸ் வந்து நீங்கள் வந்து சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக மீறாது. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம அளவுகளை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டே பட்டி பீஸ் கட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டாட்டோட அளவு 2 இன்ச்சஸ் இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக மீற தான் செய்யும். இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து டைலராக இருக்கீங்க, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மீந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அது அழகாக நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மார்க்கிங் இங்கே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து தப்பாக வெட்டிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலிங்கும் பண்ணாதீங்க. ஸோ வந்துட்டு நம்ம கரெக்டாக தான் இப்போ நான் அளக்கிறேன் பாருங்கள், எனக்கு கூட தான் இவ்வளோ பீசஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக, அதாவது வந்து 2.25 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை வந்து நான் என்னென்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். கையோட அளவுகளை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள், ஆம்கோலோட அளவுகளை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த 3 டாட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டாக மீட் பண்ணுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த 3 டாட் மட்டும் கரெக்டாக மீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் தைச்சிருக்க ப்ளவுஸ் கரெக்டுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிட்ட அந்த ப்ளஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த கரெக்டாக அப் அண்ட் டவுன் வராமல் வந்தாலே போதும், ப்ளவுஸ் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பைப்பிங் வைக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, பைப்பிங் நீங்கள் வந்து வச்சு திருப்பின உடனே பைப்பிங் வைப்பீங்களா, அப்போ அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பைப்பிங் வந்து நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ளவுஸ் அப்படியே கட் பண்ணும்போதே கட் பண்ணிவிட்டு லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு தைக்கும்போது நீங்கள் வந்து பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா த்ரெட் பைப்பிங் வச்சு கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அது அவங்கவுங்க பைப்பிங் தைக்கிற மெத்தடை பொறுத்து. பைப்பிங் இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து பைப்பிங் வந்து எப்படி கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி விடுவேன். இதுவே நான் தைச்சிருக்க மெத்தடே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.